ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரையிலும் பவுல் அப்போஸ்தலன் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். கொரிந்தியரே, எங்கள் வாய் உங்களோடே பேச திறந்திருக்கிறது, எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது, எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கமடையவில்லை, உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கமடைந்திருக்கிறது. ஆதலால் அதற்கு பதிலீடாக நீங்களும் பூரிப்பாகுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். இருதயம் பூரித்திருக்கிறது என்பதற்கு இருதயத்தில் இடம் அமைக்க என்கிற அர்த்தத்திலே பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறார். இருதயத்தில் மற்றவர்களுக்கு இடம் உண்டாக வேண்டும் என்கிற அர்த்தத்தில் பேசுகிறார். அதாவது அது அன்பையும் அக்கறையையும் அது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. மற்றவர்கள் மேல் நாம் செலுத்துகிற அன்பையும் மற்றவர்கள் மேல் நாம் வைக்கிற அக்கறையும் அவர்களை நாம் இருதயத்தில் சுமக்கிறவர்களாக மாறிவிடுகிறோம் என்பதை அது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த அதிகாரத்தின் 7ஆம் அதிகாரத்தின் 2வது 3வது வசனங்களிலே அதை தெளிவாக பவுல் சொல்லுகிறார். எங்களுக்கு இடம் கொடுங்கள், நாங்கள் ஒருவனுக்கும் அநியாயம் செய்யவில்லை, ஒருவனையும் கெடுக்கவில்லை, ஒருவனையும் வஞ்சிக்கவில்லை, உங்களை குற்றவாளிகளாக்கும் பொருட்டாக இப்படி நான் சொல்லுகிறதில்லை. முன்பு நான் சொல்லியபடி உங்களுடனே கூட சாகவும் கூட பிழைக்கவும் தக்கதாக எங்கள் இருதயங்களில் நீங்கள் இருக்கிறீர்களே. அதாவது தன்னுடைய இருதயம் பூரித்திருக்கிறது என்று சொல்லுகிறாரே, உங்கள் மேலே அன்பையும் அக்கறையும் வைத்து உங்களை என் இருதயத்தில் வைத்திருக்கிறேன் என்று பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறார். கிறிஸ்தவர்களினுடைய இருதயங்கள் பலமுறை சுருங்கி போய் அது இறுக்கமாக காணப்பட்டு விடுகிறது. காரணம், அவர்களுடைய பொருள்களுக்கு மட்டுமே அவர்கள் இருதயத்தில் இடமளிக்கக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். தங்களுக்குரிய காரியங்கள், தங்களுடைய ஆசீர்வாதங்கள், தங்களுடைய தேவைகள், தங்களுடைய குடும்பங்கள் என்று சொல்லியே அவர்கள் இருந்துவிடக்கூடியவர்களாக இருக்கிறவர்களுடைய இருதயத்தை தான் இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான். உங்களுடைய உள்ளமே எங்களை குறித்து நெருக்கமடைந்திருக்கிறது, அது இறுகி போய் சுருங்கி போய் காணப்படுகிறது. எங்களுடைய இருதயம் உங்களை குறித்து நெருக்கமடையலை, ஆனால் எல்லாரையும் நாங்கள் அன்பினால் நேசித்து அவர்களை எங்களுடைய இருதயங்களிலே நாங்கள் சுமக்கிறவர்களாக காணப்படுகிறோம் என்று எழுதுகிறார். பிலிப்பியர் 2வது அதிகாரத்தினுடைய 4வது வசனத்திலே அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே 2வது அதிகாரத்தினுடைய 21வது வசனத்திலும் அங்கே பவுல் சொல்லுகிறார், மற்ற எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குரியதை தேடாமல் தங்களுக்குரியதையே தேடுகிறார்கள். தங்களுக்குரியதையே தேடுகிறவர்களுடைய இருதயம்தான் இறுகி போய் நெருக்கமடைந்து இருக்கிறது. மற்றவர்களை இருதயத்தில் சுமக்கிற, மற்றவர்களை நேசிக்கிற, மற்றவர்களுடைய காரியங்களை இருதயத்தில் வைத்திருக்கிற இருதயமானது பூரித்திருக்கிறது என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறான். கிறிஸ்தவர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிற நாம் நமக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்கக்கூடியவர்களாக, அவர்களை அன்பின் நிமித்தமாக அக்கறை நிமித்தமாக இருதயத்தில் இடம் கொடுத்து வாழும்படியாக, அவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக, அவர்களுக்காக பாரப்படும்படியாக, நம்முடைய இருதயத்தை விசாலமாக்கி வாழும்படியாக வேதம் நம்மை அழைக்கிறது. அதற்கு விட்டு கொடுத்து வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.